கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் சில நன்மைகளை செய்யும்போது அதை சாட்சியாக சொல்வது, சபையின் நடுவிலே தேவனுடைய நாமத்தை உயர்த்துவது, அவரை அறிந்தவர்களின் மத்தியில் அவருடைய நாமத்தை உயர்த்துவது தேவனுக்கு உகந்த காரியமாக இருக்கிறது. பாருங்கள், கடந்த நாட்களிலே நான் ஒரு வாகனத்தை இழந்தேன் விபத்து நிமித்தமாக. அதற்கு பதிலாக தேவன் அருமையான வேறொரு வாகனத்தை எனக்கு தந்திருக்கிறார். அதற்காக தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அது மாத்திரம் அல்லாமல் பாருங்கள், என்னுடைய மகனுடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் அப்படியாக ஒரு அற்புதமான காரியத்தை செய்தார். நாங்கள் இருக்கிற இந்த நாட்டிலே அவன் வேலைக்காக அப்படியாக அவன் ட்ரை செய்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு ஒரு சரியான வேலை இல்லாமல் அப்படியாக திரும்பவுமாக இந்தியாவுக்கு கடந்து போய் அங்கே MBA படிப்பதற்காக அவன் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். ஆனால் இந்த வருடத்தின் தொடக்கத்தில் அவனுக்கு கொடுத்த தேவன் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், இந்த தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்வாய் என்று. வாக்கு செய்தவர் வாக்கு மாறாதவர். அவர் பொய் சொல்ல மனுஷனல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல அவர். பாருங்கள், கடைசியாக அப்படியாக அநேக யூனிவர்சிட்டியிலே, சென்னையிலே அப்படியாக நாங்கள் அந்த காரியங்களை, இப்போ MBA படிப்பதற்கான காரியங்களை நாங்கள் கேட்டு அறிந்து எல்லாவற்றையும் ரெடியாக வைத்து அவனை அனுப்பும்படியாக காத்திருந்த போது தேவன், பாருங்கள், அந்த ராஜாக்களிலே சொல்லப்பட்டது போல, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். பாருங்கள், ஒரு அறிகுறியுமே இல்லாமல் இருந்தது அவனுக்கு வேலை கிடைப்பதற்கான சாத்தியம். ஆனால் கடைசி அந்த நேரத்திலே அற்புதமாக, அதிசயமாக ஒரு நல்ல கம்பெனியிலே தேவன் அவனுக்கு வேலை கிடைக்க தேவன் கிருபை செய்தார். அதற்காக தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் ஒன்று மட்டுமே மகிமைப்படுவதாக. அவரை நம்புகிறவர்களை அவர் ஒருபோதும் வெட்கப்படுத்தாத நல்ல தேவன். பாருங்கள், அவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை அவர் கனப்படுத்துகிற தேவன், அவர்களுடைய சந்ததிகளை தலை தொங்க பண்ணுகிற தேவன். அப்படியாக அடியனையும் அடியனுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வருகிற நல்ல கிருபைகளுக்காக தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனுடைய நாமம் ஒன்று மட்டுமே மகிமைப்படுவதாக. இந்த சாட்சியை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.